எனக்கு நீ மட்டும் போதும் மாமா எனக் கூறிய காதலி. மாமாவிற்கான என்னுடைய பரிசாய் எங்களது காதல் வாழ்க்கையின் அழகிய படைப்பாய் மகள் வந்திருக்கிறாள். ரோசாப்பூ மாதிரி இருக்காடி எம்புள்ள என்று வெள்ளைத் துணியில் சுற்றிய அந்த உயிர்ச் செண்டை அள்ளி முகர்ந்து பூரிப்படைகிறான் மாமா. நெளிந்து கொண்டிருந்த அந்த பூனைக்குட்டியின் மெல்லிய ஓசை கசிய விட்டது எங்களின் முதல் குரல். அது அதிகார குரல். என் பூச்செண்டு இப்போது மினுங்குகிறாள். அவள் பக்கம் திரும்பி படுத்துக் கொண்டேன். இருக்க மூடிய கண்கள். கைகளில் அடைத்து வைத்திருக்கும் அந்த பரம ரகசியம் என்னிலிருந்து பிரித்து எடுத்தற்கான அடையாளம். தொப்புள் கொடியில் மாட்டியிருந்த வெள்ளை நிற கிளிப் என ஆச்சரியமாய் இருந்தாள். நேற்றிலிருந்து பார்த்து கொண்டே இருக்கிறேன். கொஞ்சம் கூட சலிக்கவே இல்லை. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு செய்தி சொல்கிறாள். என்னை தேடுகிறாள். சில டைம் என்னை ரசிக்க வைக்கிறாள். மெல்ல அவளது கையை விரித்து எனது ஆள்காட்டி விரலை வைத்தேன். அந்த பிஞ்சு விரல் என்னை கட்டி அணைத்து அரவணைத்து கொண்டது. மாமா, சோஃபி ஃபோன் பண்ணா என்று ஆரம்பிக்கும் போதே மூஞ்சியை திருப்பிக் கொண்டான். பிள்ளைக்கு டிராப்ஸ் போட்டியா? இந்த மாதம் தடுப்பூசி போடணுமா? நீ எப்போ ஆஃபீஸ் ஜாயின் பண்ணுற என்று நான் சொல்ல வருவதை தவிர்த்து கொண்டே இருந்தான். மாமா நினைத்தால் அவனாகவே கேட்கலாம். ஃபோன் வரும்போது காலையில் அவன் இருந்தானே, மாலை வந்ததும் அவனாகவே கேட்டிருக்கலாம். எட்டி பார்த்தேன். என் பூச்செண்டை மடியில் வைத்து விதவிதமாய் செல்ஃபி எடுத்து கொண்டிருந்தான். கடைசி முயற்சி என்று மனதில் நினைத்து கொண்டே, இதுக்கு மட்டும் எப்படியாவது ஓகே சொல்லிவிடு என்று வேண்டிக் கொண்டேன். என்னை பார்த்ததும் என்னிடம் தாவிக்கொண்டாள். குழந்தையை என்னிடம் கொடுத்துவிட்டு பேப்பரை புரட்ட ஆரம்பித்தான். மாமா, சோஃபிக்கு நிச்சயதார்த்தம். பையன் ஐடி வேலை பார்க்குறான். கிணத்துல தண்ணி சுத்தமாக போயிடுச்சு. ஊரில் பஸ் ஸ்டாண்டு இப்போ மாற்றிட்டாங்களாமா. இறங்கும்போது உச்சி பிள்ளையார் கோயில்கிட்ட இறக்கி விடுவாங்களாமா என காலையில் எங்களுக்குள் நடந்த உரையாடல்கள் சிதறி சிதறி வந்து விழுந்தன. வார்த்தைகள் வந்து விழா மனம் சற்று அமைதியாய் இருந்தது. பேப்பரை மடித்து வைத்துவிட்டு என் அருகில் கீழே உட்கார்ந்தான். மாமா, என்ன இப்போ சொல்ல தயக்கமாய் இருந்தது. அதைவிட வெக்கமாய் இருந்தது. கீழே குனிந்து கொண்டே, ஒன்றுமில்ல, சோஃபியும் நானும் ஃபோன் பேசினோம். அதைத்தான் என்று முடிக்கும் முன்பு, எப்படியாவது நீயாக புரிந்து கொள்ளடா என் மட சாம்பிராணி என்ற வேண்டுதல் கண்ணீராய் வெளிவந்து விட்டது. இப்போது எனக்கு நேரெதிரே வந்து விட்டான். கைகளை எடுத்து தன் கன்னத்தில் வைத்து கொண்டு மீண்டும் கேட்கிறான். என்ன? ஒன்றுமில்ல மாமா, சன்னமாய் வார்த்தைகளை உள்ளிழுக்கிறேன். அவனே தொடர்ந்தான். சோபிக்கு நிச்சயதார்த்தம். அங்கே போகணும். உங்கள் ஊரை பார்க்கணும். அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்கணும். பிள்ளைய காட்டணும். மேலே ஓட்டு வீடு இடிச்சிட்டு புதுசாக கட்டியிருக்கிற வீட்டை பார்க்கணும். அவ்வளோதானா? இல்லை, இன்னும் ஏதாவது இருக்கா என்று கேட்டுக்கொண்டே என் கைகளை பிடித்தான். இவ்வளவு நேரம் என்னை தவிக்கவிட்ட கோபத்தில் லேசாக முறைத்து கொண்டே போதும் என்றேன். சந்தோஷமாக போயிட்டு வா என்று என்னை நெருங்கி வந்து சொன்னான். ஹீ ஹீ சற்று சத்தம் கேட்டது. அப்போதான் கவனித்தோம், நீங்கள் இருவருக்கும் இடையில் ஒரு ரோசாப்பூ பூச்செண்டு சிக்கி தவித்து கொண்டிருக்கிறது என்று. காதலிக்கும் போது இப்போதும் காதலித்து கொண்டுதான் இருக்கிறோம். சரி, திருமணம் ஆவதற்கு முன்பு என் பெயர் ராட்சசி. எங்கே ஆரம்பித்தது, எப்படி வளர்ந்தது எல்லாம் தெரியாது. பின்னோக்கி செல்லவும் ஆராயவும் விரும்பவில்லை. பார்த்தால் பிடிக்கும். உயிரோடு இருக்கும் வரை உடனிருக்க சொல்லும். கண்ணீரில் கரைந்திருக்கும். இதற்கெல்லாம் நீங்கள் காதல் என்றால் நான் மாமா காவியம் என்று பெயரிடுவேன். அத்தனை இஷ்டம் எனக்கு. திருமணத்திற்கு நாங்கள் பெரிதாக அலட்டிக் கொள்ளவில்லை. என்னதாண்டி வேணும் உனக்கு? நீதான் வேணும். அடுத்த வார்த்தை வரவில்லை. தலையில் அடித்து கொண்டு லூசு என்று திட்டிக்கொண்டான். அடுத்த 2வது நாளின் முடிவில் நான் வீட்டிலிருந்து வெளியேறினேன். 3வது நாள் காலை எனக்கும் மாமாவுக்கும் திருமணம். நிறைவான வாழ்க்கை. அவ்வப்போது சண்டை வரும். அம்மாவை நினைத்து அழுகை வரும். அப்பாவை நினைத்தால் பயம். பல நேரங்களில் பல இடங்களில் உறவுகளின் தேவை அரவணைப்பு வேண்டியது. தனியாக சமாளித்தேன் மாமாவின் துணையுடன். நாளை ஊருக்கு போகிறோம் என்ற உற்சாகத்தில் காலையில் எழுந்து பாப்பாவுக்கான ஃப்ளாஸ் நிரப்பிக்கொண்டால் போதும். அலம் கொள்ளா தவிப்பு. என்னை பார்த்து ஒவ்வொரு நாளும் என்ன செய்வார்கள் என்று நினைக்க நினைக்க தூக்கமே வரவில்லை. 2 முறையும் பால்கனிக்கு சென்று புகைத்து விட்டு ஹாலில் படுத்து கொண்டான். ஊருக்கு போகணுமில்லை என்று எழுப்பியதிலிருந்து காலை தோசை சுட்டு கொடுத்து குழந்தைக்கு பால் கலந்து ஃபோன் சார்ஜர் ஒவ்வொன்றாய் கேட்டு நினைவுபடுத்தினான். தங்கம், பத்திரமா போயிட்டு வா, பாப்பாவை ஜாக்கிரதையாக பார்த்துக்கோ, ஃபோன் பண்ணு சரியாடி என்று கதவை தாளிட்டு பஸ் ஏறும் வரை பேசிக்கொண்டே இருந்தான். பஸ் கிளம்பி விட்டது. சரி மாமா, நீ ஒழுங்காக சாப்பிடு, 2 நாளில் வந்துடுவேன், ஃபோன் பண்ணுறேன், டாட்டா. 4 மணி நேர பயணம். மறைந்து போகும் ஜன்னலோர காட்சிகளைப் போல நம் நினைவுகளும் மறந்து போகும். 2வது முறை ஃபோன் செய்தேன். மீட்டிங் என்று மெசேஜ் வந்தது. இரவு மணி 7 ஆகிவிட்டது. மாமா பைக் சத்தம்.
கங்கா அக்கா வீட்டில் பாப்பாவை விட்டுவிட்டு வெராண்டாவுக்கு சென்றேன். ஹெல்மெட்டை கழற்றியவனுக்கு அதிர்ச்சி எதுவும் பேசவில்லை. மேலும் கீழுமாய் பார்த்தான். அவன் மனதில் பல கேள்விகள் எழுந்து கொண்டே இருந்தது. வார்த்தைகள் வெளிப்படவில்லை. நேற்றிலிருந்து அடக்கியிருந்த வார்த்தைகள் யாவும் கண்ணீராய் கொட்டியது. மறுபடியும் அழுத்த உச்சரித்தேன். எனக்கு நீ மட்டும் போதும் மாமா என்று. நடந்தவற்றை கேள்விப்பட்டான். என் வீட்டில் உள்ளவர்களிடம் சண்டை போட்டு பேசினான். காதலித்துத்தானே திருமணம் செய்தோம். நீங்கள் சம்மதம் தெரிவித்திருந்தால் நாங்கள் ஏன் வீட்டை விட்டு வெளியே போக வேண்டும் என்று கேட்டு வாக்குவாதம் ஏற்பட்டது. சிறிது நேரம் கழித்து வாக்குவாதம் சமாதானத்தில் முடிந்தது. இருவரும் சந்தோஷமாக இருந்தனர்.